கட்டம் தாங்க மற்றது வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இதில் எப்படி சந்தோஷம் இருக்கும்னு நினைப்பீங்க? முடியாது. இன்னொரு பெண் அந்த விரத்தியின் உச்சிக்க போகிறார். இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கும் ஒரு நாள் இருக்கு, எதுவும் நடக்கலன்னா எருக்க இலையில் பால் இருக்கு, நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்ற அந்த நோக்கத்தில் அந்த பெண் சொல்கின்றாள். இந்த இடத்தில் தான் காதல் திருமணத்தின் அவசியம் ஏற்படுகின்றது. நடுவர் அவர்களே, மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த தானே தயாரிக்கிறது பாத்தீங்கன்னா கணத்துல படித்துறையில் இறங்கி பத்திரமா குளிக்கிறது மாதிரி சேஃப். ஆனா நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என்பது 10 பேரா சேர்த்து பாழங்கடத்துல தள்ளுறது. இன்றைய நிலை அப்படிதான் இருக்கு. ஒரு கணவனும் மனைவியும் இருந்தார்கள், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். இன்னைக்கு நடக்கிறத சொல்றேன். 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாது. ஏதோ அந்த சவரனுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க, மற்ற சமுதாயத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளியே சொன்னா வெக்க கேடாச்சே, எப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா 2 பேரும் பேசிக்கொள்வதே கிடையாது. அப்ப எப்படி வாழ்க்கை ஓடும்? பையனோட ஸ்லேட்டு அறிவு பலகை அதுதான். பையனோட ஸ்லேட் எடுத்துக்க வேண்டியது. ஏமா எனக்கு பசிக்குது, அவர் எழுதி வச்சிருவார். அங்க எடுத்து வச்சிருக்க கொட்டிக்கணும், அவங்க எழுதிடுவாங்க. அந்த ஸ்லேட்ல எழுதி வச்சிருவாங்க. எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, காஃபி அங்க வச்சு ஊத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டோங்க. இப்படிதான் வாழ்க்கை அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கு.